இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நாம் 2 புதுமைகளை நாம் பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு அது முன்பாக சில விஷயங்கள் நம்ம நினைவில் கொள்ளணும். நம்ம கொஞ்சம் கவனத்தில் நம்ம வச்சுக்கணும். திருப்பாடல் 33:6. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். விண்ணகத்தை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எனக்கு எங்கிருந்து உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர்கிட்ட தான் எனக்கு உதவி வரும். ஆண்டவரை என் அடைக்கலம், அவரே என் கற்பாரை, அவரே என் மீட்பு. ஆண்டவர் மீது தன்னுடைய வீட்டை கட்டியவன் பாறை வீட்டை கட்டுவதற்கு ஒப்பாவான். இது ஆண்டவருடைய திருப்பாடல் 31 இன்னும் வாசிப்பாகணும். நாம் ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், என்னை ஒருபோதும் வெட்கம் அடைய விடாதையும். ஆண்டோடைய வார்த்தை இதெல்லாம் ஆசீர்வாதம். இதெல்லாம் நம்ம ஆசீர்வாதமான சொத்து. இந்த வார்த்தைகள்லாம் நாங்கள் உங்ககிட்ட அடைக்கலம் வந்திருக்கேன் அப்பா, எங்களை வெட்கம் அடைய விடாதீங்க, நாங்கள் தலைகுனிய விடாதீங்க, நாங்கள் வெட்கி நாணி மற்ற கூட கூனி குறுக்க விடாதீங்க. அந்த காலத்தில் பிள்ளை பேர் என்பது எவ்வளோ, அந்த காலத்தில் எதுக்கு இந்த காலத்தில் எடுத்துக்கோமே, பிள்ளை பேர் என்பது எவ்வளோ முக்கியமான ஒன்று. இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் கட்டிக்கிட்டு வரான்னு வச்சிங்களேன், ஒரு காலம் வரைக்கும் பொறுப்பாங்க அந்த மாமனார் மாமியார் அந்த குடும்பத்தில். ஒரு காலம் தாண்டுகின்ற பொழுது அந்த பெண் படுகின்ற சித்திரவதை இருக்குங்களே, நம்மளாம் ஆம்பளை, நமக்கு அது ஒரு பெண் சகோதரிகிட்ட கேட்டு பார்க்கணும், பிள்ளை பேர்லாம் கேட்டு பார்க்கணும். என்னம்மா ஒரு விசேஷம் இல்லையா? இல்லைங்க, அது அது அந்த கூனி குறுகி நிற்கின்ற நிலை இருக்கிறது. இன்றைக்கு சந்துக்கு இல்லையா கருத்தரித்தல் மையங்கள் போய் பாருங்க. இன்னைக்கு குழந்தை உற்பத்தி பண்ணி இன்னைக்கு கொடுக்குறாங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ச்சியால் அக்களித்து பாடும் பைபிள் இருக்கும். ஒளி உதிர்த்துள்ளது. ஆண்டவர் இருக்காருயா, ஆண்டவர் இருக்கார். இன்றைக்கு இந்த உலகத்திலே கடவுள் எங்கே, இன்னைக்கு திருப்பதி பாஸ்டர்ல நம்ம 31, நான் ஆண்டவரை உங்ககிட்ட அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், என்னை வெட்கமடைய விடாதீங்க. இன்றைக்கு கடவுள் குறைகளை நிவர்த்தி செய்கிறவராக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கே குறை இருக்குதோ அங்கே ஆணோட திருக்கரம் இருக்கும். காணா ஒரு நிகழ்ச்சி அந்த காலத்தில் ஒரு நிறைய சொல்லியிருக்கிறேன் நான். ஒரு யூத திருமணம்னு சொல்ல வச்சிங்களேன். ஒரு யூத திருமணம்னு சொன்னால் திராட்சை மது மிக மிக முக்கியமான உணவுப் பொருள். அங்கே திராட்சரசம் தின்று போச்சு. இந்த கல்யாண வீட்டாருக்கு என்ன அசிங்கமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ தலைகுடிவாக இருக்கும். அம்மாட்ட ஓடி வராங்க, அம்மா, அவங்க தெரியுது இவங்க யாரோடைய அம்மா, இவங்க அம்மாவுக்கு தெரியுது. நேராக வராங்க, அம்மா ரசம் திருந்து போச்சுங்கம்மா, ரசம் திருந்து போச்சா, வாங்க, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, என் பிள்ளைகிட்ட வாங்க, எப்பா ரசம் திருந்து போச்சாப்பா. எஸ் பாருங்கம்மா. அப்போ அம்மா அதுக்கும் டைம் ஒன்றும் வரலம்மா, நான் அதுக்கும் நேரங்காலம் வரும், நான் செய்கிறேன். இவங்க வார்த்தை பாரு, என் பிள்ளை வார்த்தை அம்மா பொருட்படுத்தலை. அவர் அப்படித்தான் சொல்லுவார். போங்க, அவர் பின்னாடியே போங்க, அவர் சொல்கிறத செய்யுங்க, நல்லது நடக்கும், போங்க. அம்மா பாருங்க, அவர் பின்னாடியே போங்க, அவர் சொல்வதை செய்யுங்கள், நல்லது நடக்க, போ அவர் கூட போங்க. எல்லாம் கும்பலாக போகிறாங்க.
என்னப்பா அம்மா சொன்னாங்க உங்கள் கூட வர சொல்லிடுங்க, என்ன சொல்லுன்னு உங்கள் கூட வச்சு உங்கள் பின்னாடியே போக சொன்னாங்க. அம்மாவே சொல்லிட்டாங்களா? மறுபேச்சு ஏது அப்புறம்? அம்மா சொல்லிட்டாங்க, சரி எடுங்க, ஜாடிக்கு தான் இருக்குதுங்க, தண்ணி ஊற்றுங்க. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். முன்பை விட சுவையான ரசம் தயாராகிறது. சகோதரர்கள், எங்கே குறை இருக்கிறதோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த குறையை நிவர்த்தி செய்யும். மலடி முதல் இன்னைக்கு 2 பெண்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். நான் 2 பெண்கள். முதல்ல பாருங்க பார்ப்போம். நீதித்தலைவர் ஒருவரான சிம்சோனுடைய பிறப்பு அறிவிப்பு. சோராவை சேர்ந்த தான் குலத்தவர் இருக்கார். அவருடைய பெயர் மனோவாக்கு. அவருடைய மனைவி மலடியாக இருக்கிறார். அவருடைய தூதர் தோன்றார், அம்மா நீ மலடியா இருக்கிறதால இவளால குழந்தை பெற்று இருக்கல, ஆனால் இனி கருவுற்று ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய். அந்த பிள்ளைக்கு ஒத்திட்டானது கொடுக்காத, நல்லபடியா பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ. அந்த பிள்ளை கடவுளுக்குரிய பிள்ளையா இருப்பான், நல்ல பிள்ளையா பார்த்துக்கோ என்று சிம்சோனை ஆண்டவர் அறிவிக்கிறார், முன் அறிவிக்கிறார். சிம்சோன் பிறக்கிறார். கடவுளுக்கேற்ற பிள்ளைக்கு கடவுளுக்கேற்ற குழந்தையாக சிம்சோன் வளர்க்கிறார். டிப்பிக்கலா இதே தான் அங்கே புதிய பாட்டு பாருங்க பார்ப்போம். திருமுழுக்கவனுடைய பிறப்பு. ஆண்டவருக்காகவே ஆண்டோடைய வழியை ஆயத்தப்படுத்தியவன், ஆண்டவருடைய பிள்ளையாக அந்த புவியிலே வாழ்ந்தவன், எசப்பாவுடைய பாதையை செம்மைப்படுத்தியவன், இறை வார்த்தையே தன் வாழ்க்கையை முழு மூச்சாக கொண்டு மக்களுக்கு அறிவித்தவன் திருமுழுக்கையும். அவருடைய பிறப்பு. இவர் யாரு? ஆலயத்திலே பணி செய்கிறவர். ஆலயத்திலே பணி செய்கிறவர். நீ திருப்பால் வாசிக்கிற நம்ம, என் அடைக்கல பாறையாக இருந்தருளும் ஆண்டவரே, என் கோட்டை, என் கோட்டையானது என்னை நீங்க மீட்டெடுங்க, என் கற்பாறையா இருங்க, என் கடவுளே பொல்லாறு கையில் என்னை காத்திரணும். எல்லாம் என்னை நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாங்க. என் மனைவி மலடி மலடி மலடி, பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை, வயசாகி போச்சு, இன்னும் பிள்ளை இல்லை இல்லையா? நிறைய பேர் இந்த வயசானவங்களும் சொல்லுறது, நம்ம இந்த வயிறில் உன் வயிற்று கருகி போச்சு, உன் வயிற்றுல ஒரு புழு போச்சு, ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தைகள் இந்த பெண் சகோதரிகள் எவ்வளவுலாம் எப்பாப்பா அதை சொல்ல முடியாது. எவ்வளோ அவமானப்பட்ட வயசு அவமானப்பட்டிருப்பாங்க. சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் குறைகளை நிவர்த்தி செய்கிறார். சகோதரர் இங்கே பாருங்க பார்ப்போம். சக்கரையா உங்களுக்கு குழந்தை பிறக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். சக்கரையா நம்பல, சக்கரையா நம்பல, வாயை கட்டி போடுறாரு. நம்பல, குட்டி பனிஷ்மெண்ட். நான் சொல்ல நடக்கிற வரைக்கும் உன் வாய் வந்து கட்டி கட்டப்பட்டிருக்கும். குட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறார். இருந்தாலும் ஆண்டவர் அந்த குறையை நிவர்த்தி செய்கிறார். சகோதரர்களே, உலக படைப்பை நம்ம பார்க்கணும். ஆதியிலே இந்த உலகம் வெறுமையற்று ஒன்றுமே எல்லாம் வெற்றா இருந்தது. இந்த உலகமே ஒன்றுமே இல்லையா, வெறும் உருவமற்று கடந்தது. கடவுள் இந்த உலகை நிர்மாணிக்கிறார், கடவுள் அழகுபடுத்துறார். பாருங்க, வெறுமையாக இருந்த உலகத்தை கடவுள் ஃபுல்ஃபில் பண்றார். எங்கே குறையோ அதை நிறைவு செய்கிறார் ஆண்டவர். உங்க மனசுல குறை இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, ஆண்டவர் பாத்திரத்தை வச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு மனசில் கஷ்டம் வச்சுங்களேன், ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லை. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஒரு கோயிலில் ஒரு அந்த தூணில் அப்படி சாஞ்சு உட்காந்து கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்களேன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆண்டவருடைய அந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய அந்த இடத்த நம்ம நோக்கும் பொழுதே நமக்கு மனசு நிறைவு புண்ணியம் கிடைக்குங்க. ஏனென்றால் கடவுள் குறையோடு நம்மளை வச்சிருக்க மாட்டார், அந்த நிறைவு செய்கிற முடியும் ஆண்டவர். கணவரை பார்த்தீங்களா, இந்த உலகத்தை பார்த்தீங்களா? இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறோம் பாருங்க. சாரா அம்மா அபிரகாம் 100 வயது கிட்டத்தட்ட, பிள்ளை இல்லை. ஆண்டவர் வருகிறார், அபிரகாம் நம்ம வழியாக போயிட்டு திரும்பி வருவேன், வரத்துக்கு 1 வருஷம் இப்படி ஆகிடும், திரும்பி வருவேன், நான் வரும்போது இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்கிறார் கடவுள். சாராம்மா சிரிக்கிறாங்க ஒழிஞ்சிக்கிட்டு. சாரா சிரிச்சியா? நான் சிரிக்கலை, தெரியும்,
நீ சிரிச்ச. ஆண்டவர் சொல்லுவார், நான் சொன்ன வார்த்தை நம்பல நீ, பாரு, நான் போய் திரும்பி வருவேன், இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும். ஈசாக் பிறக்கிறார். சகோதரர்களே, ஆண்டு சொன்ன வார்த்தை, அபிரகாம், உன்னுடைய வம்சத்தை கடற்கரை மணலை போல நான் உருவாக்குவேன். வானத்து ஸ்டார்ஸ் நட்சத்திரத்தெல்லாம் பாரு, அதை போல எண்ண முடியாத அளவிற்கு உன்னுடைய வம்சம், உன் வம்சம், உன்னிடத்திலிருந்து பிறக்கூடிய பிள்ளையை, அவன் புள்ள, அவன் புள்ள, அவன் புள்ள, அவன் புள்ள என்று இந்த உலகை நிரப்பு ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம். நான் செஞ்சாரே இல்லையா? கடவுள் குறைகளை நிவர்த்தி செய்கிறது. நம்மகிட்டையும் குறை இருக்கும் இல்லையா? ஆண்டவர் பார்த்து வைப்போமே. திருவுரை காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பிறக்க போகிற இயேசு பால்னு தன்னுடைய குட்டி கரத்தால் ஆசீர்வதிச்ச எந்த குறைங்க நம்ம சொல்லுங்க பார்ப்போம். என்ன பெரிய குறை? ஆணுடைய திருக்கரத்தை ஆசீர்வாதத்தின் முன்பாக என்னையா குறை? அதனால் கடவுள் சொல்வது ஒன்றே ஒன்று தான். தலித்தாக சிறுமி போகிறாங்க, வந்து சொல்கிறாரு, ஐயா என் மக சாக கிடக்குறா, சரி வாங்க போகலாம். ஏசப்பா கிளம்பி போகிறாரு. இவர் போகிறதுக்கு முன்பாகவே அந்த பெண் இறந்து விடுது. அந்த குழந்தை இறந்து செத்து போயிடுறா. வீட்டு வாசலை ஒப்பாரி ஏசுவை பார்க்குறாரு. பார்த்தா ஒப்படைச்சு எழுதுக்குறாங்க. எப்பா ஏன் தொந்தரவு பண்ணுற? போதக்காரன் ஏன் தொந்தரவு பண்ணுற? உன் பொண்ணு செத்து விட்டா. போகும்போதே வழியிலே ஆள் வருது. ஏசப் சொல்கிற வார்த்தை, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாது. நம்பிக்கை வரு, நீ வா, நான் பார்த்துக்கிறேன். போகிறாரு. சிறுமியை, தலித்தாகும் சிறுமியை எழுந்துரு. எப்பா பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கப்பா, பிள்ளை குழந்தைக்கு பசிக்குது. கடவுளை நம்பியோர் கைவிடப்படார். கடவுள் அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர். கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை. லூக்கா நற்செய்தியார் ஒன்றும் கிடையாது. அனைத்தும் கடவுளால் ஆகும். அவருக்கு தெரியும் எங்கே குறை இருக்குது, இது என்னது, ஆண்டவர் செய்வார். நயன் பட்டின கைம்பெண் அந்த அம்மா வேறு ஆப்பர்ஷன் செத்து போயிட்டா, ஆதரவு கிடையாது. அவருக்குன்னு ஒரே சொத்து அந்த பிள்ளை தான். நாளைக்கு இந்த அம்மாவை கை கொடுத்து காப்பாற்றி ஒரு கஞ்சி ஊற்ற விட அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளையும் செத்து போய் பாட்டில் தூக்கிட்டு போகிறாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, ஓஹோ மகன் செத்து போய் நாளைக்கு இந்த பிள்ளை இந்த அம்மா அனாதை ஆகிடுவாங்க, ஒத்தையால் நின்றுடுவாங்கள்ல. போய் பாடையை தொடுகிறார். பையன் ஏஞ்சி உட்காடுறான். அம்மா போ, உன் பிள்ளையை கூப்பிட்டு போ. கடவுள் பார்க்குறாரு. கடவுள் குறைகளை நிவர்த்தி செய்கிறவர். இப்போ நாம் மட்டும் குறையா இல்லையா? மலட்டுத்தனம் மட்டும்தான் ஒரு குறையா? இன்னும் எத்தனையோ குறைகள் இந்த உலகத்தில். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கார். வயசான மனுஷன், நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அந்த பெரிய ஐயா எனக்கு தெரிஞ்சவர். அவர் அவங்களுடைய பிள்ளை ஒரே பையன்தான். காலையில் விடிய காத்தாலுங்க ஒரு 5 மணி 6 மணி இருக்குங்க. 5 மணி ஆனால் போதும், நேராக குடிக்க போயிடுவார். வீட்டில் ஸ்டாக்கை வச்சிருப்பார். அப்படியே காலையில் விடிய காத்தால ஊற்றிக்கிட்டு மாட்டின வேலைக்கு போகிறது கிடையாது, 10 ரூபா சம்பாதிது கிடையாது. இந்த மனுஷன் ஒரு 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 கடை வச்சிருக்காரு. ஒரு தெரிஞ்சவர் தான், யாருன்னு விளக்கம் சொல்ல நான் விரும்பலை. இவர் சம்பாதிச்சு தான் குடும்பத்தை காப்பது பண்ணுறாரு வச்சுங்களேன். நான் எப்போது பார்க்கும்போது அந்த பெரிய ஐயா, நான் சின்ன பையன், என்கிட்ட அவர் வாய் விட்டு அழாத குறையா அவர் பார்ப்பார். ஒன்றும் செய்ய முடியல தம்பி, காலங்காத்தால கிளம்புறான் தம்பி, ஒரே பிள்ளை, அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. குடிச்சு செத்து போயிட்டு அந்த குழந்தைகள் யாருப்பா? வயசானவன். நான் இப்போ எப்போ போய் சேர போகிறேன்னு தெரில. நடுத்தரில் விட்டுருவாங்க, என் பேர பிள்ளைங்களை நடுத்தரில் விட்டுருவான் பழகுது என்று அவர். இது குறை இல்லையா? கடன் பிரச்சனை, காசு 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 சுற்றி முற்றி கடன் வாங்கி இன்னைக்கு நியூஸ் பாருங்க பார்ப்போம். குடும்பத்தோடு தற்கொலை, மருந்து வாங்கி போட்டு பசி தின்னுபிட்டு குடும்பத்தோடு இறப்பு. பச்சை குழந்தைங்க அதற்கு ஊட்டி பாலில் விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டுட்டு சாகுறாங்க. இது மலட்டுத்தன்மை, இது அடிமைத்தனம் இல்லையா? இது குறை வாழ்க்கை இல்லையா? இன்னும் எவ்வளவோங்க, இதெல்லாம் சும்மா சொல்கிறேன்.
ஆண்டவர் பார்த்து உட்காருவோம். நம்ம சொன்னோம் இல்லையா, கடவுளுடைய இல்லத்தில் போயிட்டு உட்காந்து நிற்கும்போது நமக்கு மனசு ஆறுதல் கிடைக்குமே, அது பெரிய சொத்துங்க. பெரிய சொத்து. திருப்பாடல் 118 திருயாத்திரை சங்கீதத்தில் இவ்வாறு வரும். கடவுளுடைய இல்லத்திலிருந்து அந்த கடவுள் ஊழியம் செய்ய அந்த குருக்கள் மக்களுக்கும் திருயாத்திரை சங்கீத மக்கள்லாம் திருயாத்திரையே கோயில் எருசலேம் கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. எருசலேம் கோவிலிருந்து அந்த வார்த்தை வரும். இஸ்ரேல் மக்களே, திருயாத்திரை வரும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கடவுளுடைய இல்லத்திலிருந்து உங்களுக்கு ஆசை கூறுறோம், வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லு. கடவுளுடைய இல்லம் ஆசையின் இருப்பிடம், ஆசீர்வாதத்துடைய இடம். அங்கேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க நீங்கள் வாங்க என்று அந்த வார்த்தை. அது ஆணுடைய இல்லம் ஆசீர்வாதத்துக்குரிய இடம். ஆணுடைய இல்லம் குறைகளை நிவர்த்தி செய்து மகிழ்ச்சியை கொடுக்கின்ற இடம். இன்றைக்கு திருப்பாடல தானே, என் அடைக்கல பாறை நீங்க, என் கோட்டை நீங்க, எனக்கு கற்பாறை நீங்க, பொல்லார் கையிடங்களை காப்பாத்துங்க. ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை. என்னுடைய இளமை காலம் முதல் நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உங்களையே சார்ந்திருக்கிறேன். தாயுடைய வயிற்றிலேயே என்னை பிரித்து வச்சிங்க. சிம்சோனையும் திருமுழுக்கு ஆண்டவருக்காக பிரித்து வச்சாரு பாருங்க. பிரித்து வச்சிருக்கீங்க. நான் உங்களுடைய பிள்ளை, என்னை படைச்சது நீங்க. என் தலைவராகி ஆண்டவரே, உமது வலிமை மிக செயலால் என்னை காப்பாத்துங்க. என்னை நீங்க என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க. நான் உங்களுக்காகவே வாழ்வேன். அது பாருங்க, அப்போ நான் உமக்கு ஒரு நீதிமுறையை புகழ்ந்துரைப்பேன். என் கடவுளே, இன்னொரு நாட்களிலே உங்க வார்த்தையை நான் எடுத்து சொல்லுவேன். சிம்சோன் கடவுளுக்குரிய பிள்ளையாக இருந்தார். அபிரகாம் கடவுளுக்கு திருமுழுக்கு ஆண்டவருக்குரிய பிள்ளையாக இருந்தார். இயேசுனுடைய முன்னோடிகளாக இவர்களை பார்க்கலாம். நாம் இயேசுடைய முன்னோடி அவங்களை பார்க்கலாம். நம்ம அவர்கள் கடவுளுக்கான பிள்ளைகளாக இருந்தாங்க. சகோதரர்களே, நாமும் ஆண்டவருக்கான பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக இருப்போம். நம்பிக்கைக்குரிய பிள்ளையாக இருப்போம். முக்கியமாக சொல்கிறேன் நான். அப்படி இருந்தால் நிச்சயமாக கடவுள் நம்மிடத்தில் இருக்கிற குறைகளையும் களையக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதத்தை நமக்கு செய்வார். சரிங்களா? உலக வறுமையாக இருந்தது, ஆண்டவர் அதை நிறைவு செய்தார். இவ்வளோ இன்னும் லிஸ்ட்டு இன்னும் போனால் இன்னும் திரும்ப லிஸ்ட்டு போடணும். கடவுள் குறைகளை களைகிறவர். நம்ம மனசில் கஷ்டமா, ஆண்டவர் பாதில் உட்காரப்பா, இந்த மாதிரி இருக்கையா, நல்லது செய்யுங்க. ஆனால் அதற்கு பிரதி உபகாரமாக சிம்சோனை போல, திருமுழுக்கவனை போல நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக வாழணும். தான் மிக முக்கியமானது. நமக்கு விசுவாசத்தோடு திருமுழுக்கவன் இம்மி பெசகனாரா? மயிரடை பசகி ஆனோட வாசல் பசகி போனாரா? அதனால்தான் அவருடைய உயிரே போச்சு அவருக்கு. சிம்சோன் தவறான பாதையில் நாம் வாழ்ந்து பார்ப்போம். நிச்சயமாக கடவுள் நம்ம பிறக்கவிருக்கின்ற இந்த இயேசு பாலன் திருவரு காலத்தில் இறுதியில் இருக்கிறோம். நாம் அடுத்த வாரம் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட இருக்கிறோம். நாம் அந்த குட்டி திருக்கரம், இயேசு பாலன் திருக்கரம், ஏசப்பா குடியில் பார்த்துன்னு இருப்பார். அங்கிள் வந்துட்டார், ஏதோ கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு. அது குட்டி கரம் அந்த கஷ்டத்தை, அந்த குறையை நீக்க ஆசீர்வாதம் பண்ணோம். எனவே நாம் நம்முடைய குறைகளை, கஷ்டங்களை ஆண்டவர் பாதத்தில் போய் போடுவோம். நிச்சயமாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகளை களைந்தெடுத்து நல்லவைகளை அதில் ஃபுல்ஃபில் பண்ணுவார். அப்படி பெற்றுக்கொண்ட நாம் திருமுழுக்கவன் போல, சிம்சோன் போல ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக அந்த உலகத்தில் வாழ முயற்சி செய்வோம். அதற்காக கடவுளை ஜெபிப்போம். நன்றாக சந்திப்போம்.